அங்க யாரும் ரிசப்ஷன் இல்லையே? யாரும் இல்லை சார். அவர் சாப்பிட்டு படுத்துட்டாரு. சிசிடிவி ஆஃப் பண்ணியாச்சு சார். வேற யாரும் வரமாட்டாங்கல்ல? இல்லை சார், ரெசார்ட் ஸ்டாஃப் யாரும் வரமாட்டாங்க சார். நீ அந்த பையன்கிட்ட கொடுத்து அமிச்ச ஸ்பெஷல் டீ வேலை செய்ய ஆரம்பிச்சிருச்சு. இவ்வளவு நல்லா மயங்கிட்டா அந்த திருவும் மயங்கிருப்பான். நம்ம பிளான ஆரம்பிச்சிட வேண்டியதுதான். இவ்வளவு தூரம் தட்டி யாரும் திறக்கலையே. சரி, இன்னொரு ரூம் சொன்னாங்கல்ல, அங்க போய் பார்ப்போம். யாரு யாரு தெரியல சார். போய் பார்த்துட்டு வா. சார் நானா? ஏய் போ. சார், போலீஸ் சார். மொபைல் கீழே விழுந்தது கூட தெரியாம தூங்கிட்டு இருக்காங்க. ரொம்ப டயர்டா இருப்பாங்க போல இருக்கு. என்ன கௌதம் கிட்ட இருந்து ஒரு ஃபோன் கூட வரலையே? This number is currently switched off. Please try again later. ஷிட், ஸ்விட்ச் ஆஃப்னு வருது. அங்க என்ன ஆச்சுன்னு தெரியலையே. இது ஒரு நல்ல சான்ஸ்.
இத மிஸ் பண்ணிடவே கூடாது. என்னது இந்த மொபைல் ஆன் ஆக மாட்டேங்குது. இவ்வளவு நேரம் ரெக்கார்ட் பண்ற வரைக்கும் நல்லா தானே இருந்துச்சு. என்ன ஆச்சு இந்த மொபைலுக்கு? ஆ? ஷோ, ஹூ. ஒரு வேளை கீழே விழுந்ததுல இது ஆன் ஆகலையோ? ஷோ, ரொம்ப முக்கியமான வீடியோவாச்சே. இப்ப என்ன பண்றது? எவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த வீடியோவை எடுத்தோம். ச்சே. இங்க என்ன பண்ற? ஐயோ, என்னங்க நீங்க எங்க இங்க வந்தீங்க? ஏய், நீ தான் ஏன் ரூமுக்கு வந்திருக்க? ஏன் இங்க வந்து படுத்திருக்க? நானா? எனக்கு தெரியலங்க. தெரியலன்னு சொன்னா என்ன அர்த்தம்? நான் உன்னை திவ்யா ரூம்ல தானே படுக்க சொன்னேன். ஏன் இங்க வந்த? அதுவும் இப்படி பக்கத்துல வந்து படுத்திருக்க? ஐயோ, நான் நான் அங்கதாங்க இருந்தேன். எப்படி இங்க வந்தனே எனக்கு புரியலங்க. ஏதாவது உளராத. இப்படி நம்ம படுத்திருந்தது திவ்யா மட்டும் பாத்திருந்தா என்ன ஆயிருக்கும்? ஏமா இப்படி எல்லாம் பண்ற? உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா? எங்க என்ன எங்க திட்டுறீங்க? நான் இங்க வரலங்க. நான் அங்கதான். நீ வராம அக்கா கூட. யாராச்சும் உன்னை தூக்கிட்டு வந்து இங்க போட்டாங்களா? ஆமா, நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன்? திவ்யாக்கு உடம்பு சரியில்லை, அவ கூடவே இருந்து பாத்துக்கு வந்தானே சொன்னேன். நீ என்னன்னா இப்படி பண்ணி வச்சிருக்க? திரும்ப திரும்ப நான் இப்படி பண்ணேன்னு சொல்லாதீங்க. நிஜமா நான் அவங்க கூட அவங்க பக்கத்துலயே தான் இருந்தேன். ரொம்ப குளிர்துன்னு கொஞ்ச நேரம் வெளியே நெருப்பு பக்கத்துல போய் உட்கார்ந்துட்டு இருந்தேன். அப்புறம் என்ன அப்புறம்? சும்மா ஏதாவது சொல்லிக்கிட்டு